வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி மன்னார்குடிக்கு வடக்கே தொடங்கி சென்னை வரைக்கும் மழை. திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடிக்கு வடக்கே மாநகரை சென்னை, அதாவது மன்னார்குடி நகருக்கு வடக்கு புறம் அதன் எல்லையில் இருந்து நகருக்குள் பெரிதாக பெய்யாமல் குடவாசல், நன்னிலம், வலங்கிமான், ஆலங்குடி மற்றும் திருவாரூர், கூத்தாநல்லூர், கொரடாச்சேரி இதெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்தது. காரைக்கால்லாம் இப்படி சென்னை வரைக்கும் நல்ல மழை. இடையில ஆங்காங்கே சில இடங்கள்ல ஒதுக்கி இருந்தாலும் பல இடங்கள்ல பலத்த மழை பெய்திருக்கிறது. அதே போல சேலம் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே இருந்தது. நாம எதிர்பார்த்தது போலவே வடகடலோரம், வட உள் பகுதிகளில் டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி மன்னார்குடிக்கு வடக்கு பகுதி தொடங்கி நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நேற்றைய விட மழை பொழிவு பரவலாகும். இன்றைக்கு டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் வட உள் கடல், அதாவது வடகடலோரம் மற்றும் அதாவது ஒதுக்கியிருக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும், இன்னும் ஒதுக்கியிருக்கூடிய வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கும், அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு போன்ற மாவட்ட பகுதிகளுக்கும், திருச்சிக்கும், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளுக்கும், அதே போல தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை உறுதி. நேற்றை விட பரப்பில் அதிகரித்து காணப்படும். உறுதியாக காற்று சுழற்சி சற்று இடம்பெயர்கிறது. இடம்பெயரும் பொழுது அதோட இருகாற்று குவிதல் என்பது மாறி அமையும். வளிமண்டல சுழற்சியாக இருந்தாலும் அது ஒரு இடத்துல நிலை பெறாமல் அங்குமிங்கும் ஒரு நகர்வில் இருக்கிற காரணத்தினால ஒரு மைய புள்ளியாக இல்லாமல் வளிமண்டல சுழற்சியாக ஒரு நீண்ட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அன்ஷேப்ல அங்குமிங்கும் ஒரு அதோட வேகத்தையும் தீவிரத்தையும் மாற்றி அமைத்துக் கொண்டு வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மழை பொழிவோட இடமும் பரப்பும் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு கூடுதல் பரப்புல மழை பொழிவு கிடைக்கும். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 30 மில்லிமீட்டர், செந்துறையும் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை. சென்னையில பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர் 31 மில்லிமீட்டர், பேசன் பிரிட்ஜ் 24 மில்லிமீட்டர், சைதாப்பேட்டை 22 மில்லிமீட்டர், அப்படியே பார்த்தீங்கன்னா மௌலிபாக்கம் 21 மில்லிமீட்டர், அதே போல திருவொற்றியூர், அடையாறு இங்கெல்லாம் மழை. தென் சென்னையில கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. இந்த பாரிஸ் கார்னர் அதற்கு ஒட்டி உள்ள பகுதியில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. மாநகரம் முழுவதுமே அங்கங்கே மழை தான். அதே போல இன்னும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் மழை, அம்மாப்பேட்டை சுற்றி வட்டார பகுதியில் இன்றைக்கு மழை பொழிவு கிடைக்கும் பிற பகுதிகளில். இப்படி பல்வேறு மாவட்ட பகுதிகளில் மழை பொழிந்திருக்கிற நிலையில லேசான மழையும் நனைக்கும் மழையும் பெரிய அளவிலே, அதாவது மழைமானி இல்லாத இடங்கள்ல தான் பெரும்பாலும் நேற்றைய மழை பொழிவு அமைந்திருக்கிறது. இப்ப நாமக்கல் பாத்தீங்கன்னா புதுச்சத்திரத்தில் கூட 12 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. எருமைப்பட்டி, நாமக்கல் மற்றும் கலெக்டரேட் கூட மழை பொழிவு இருந்துச்சு, லேசா தான் இருந்துச்சு. பெரம்பலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா அகரம், சீக்கூர் 20 மில்லிமீட்டர், எறையூர் 16 மில்லிமீட்டர், லப்பை, குடிக்காடு இங்கெல்லாம் மழை பொழிவு தான். அதே போல இன்னும் பல இடங்கள்ல மழை பொழிவு இருந்தாலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கம் 33 மில்லிமீட்டர், வாலாஜா 16 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை 16 மில்லிமீட்டர், வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் 16 மில்லிமீட்டர், ஆற்காடு 13 மில்லிமீட்டர், இப்படி மழை பொழிவுகள் இருந்துச்சு. சேலம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை பொழிவு இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை பொழிவு இருந்துச்சு. திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது கனமழை பொழிந்திருக்கிறது. குடவாசல்ல 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறேங்க. குடவாசல் 69.2 மில்லிமீட்டர், 7 சென்டிமீட்டர் குடவாசல். வலங்கிமான் 55 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது, 5.5 சென்டிமீட்டர். நன்னிலம் 44 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. நீடாமங்கலம் 35 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. திருவாரூர் 25 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. பாண்டவையார் தலைப்பு 10 மில்லிமீட்டர், அதாவது கொரடாச்சேரி. மன்னார்குடியில இல்லை என்று சொன்னோம், அதே போல இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு எப்படி அமைய போகிறதுனா பெரும்பாலான மாவட்டங்கள் அமையும். வடகடலோரம், வட உள் பகுதி, சென்னைக்கெல்லாம் நேற்றை விட கூடுதல் மழை இருக்கு. டெல்டாவின் தெற்கு பகுதி மன்னார்குடி உட்பட இன்றைக்கு மழை பொழிவு கிடைக்கும். தெற்கு டெல்டாவிற்கும் கிடைக்கும். ஆனால் தெற்கு டெல்டாவில் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். நேற்றைக்கு பெய்யாத வடக்கு டெல்டாவிலேயோ மத்திய டெல்டாவிலேயே நல்ல மழை இருக்கும். நாளை, அதாவது அது கேரளா, கர்நாடகாவில் பெய்து கொண்டிருக்கூடிய மழையோட அளவு தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் இருந்து கொண்டே இருக்கும். 8ஆம் தேதி வரைக்கும், 12ஆம் தேதி வரை இருக்கும். கொஞ்சம் தீவிரம் குறையும். 50,000 கனஅடி வந்து கொண்டிருந்த நீர் என்பது அப்படியே 20,000 குறைந்து 10,000 குறைஞ்சிரும். தொடர்ந்து 10,000 வந்துட்டே இருக்கும். 10ஆம் தேதி வரைக்கும் 10,000 வரும். அதுக்கப்புறம் கபினி நிரம்பியே இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே உபரி நீர், அதாவது அபாய அளவு எட்டினால் மட்டும்தான் நமக்கு தண்ணி வரும். அதன் அடிப்படையில் கபினி நிரம்பியது, தண்ணீர் வந்தது. இப்போ கபினி நிரம்பிய பிறகு
மழையோட அளவு குறையும் பொழுது நிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படித்தான் நம்முடைய எப்பொழுதுமே இருக்கு. அடுத்தபடியா KRS அணைக்கு தண்ணீர் வந்துட்டு தான் இருக்கும். எங்கிருந்து? குடகுல இருந்து ஒரு 10,000 கனஅடியும், ஹேரங்கில இருந்து ஒரு 10,000 கனஅடியும் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்கும் வரும். குடகுல இருந்து ஒரு 5,000மும், ஹேரங்கில இருந்து ஒரு 5,000 வந்தாலும் 10,000 கனஅடிக்கு குறையாமல் வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா 12ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். 12ஆம் தேதி பெய்யுற மழை 5,000 கனஅடியாக மாறும். குடகுல இருந்து ஹேரங்கிலிருந்து வர்றது தொடர்ந்து 10,000 8,000 என்ற அளவிலே இருக்கும். குறைந்தபட்சம் 2ல இருந்து வர்றது ஒரு 10,000 இருக்கும். ஆக இதை வச்சு பார்க்கும் பொழுது மாத இறுதியிலே KRS நிரம்பவும், கபினி நிரம்பி இருப்பது 18ஆம் தேதியிலிருந்து உபரி நீர் மீண்டும் திறப்பதற்கு ஏற்ற வானிலை மாறி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெய்து கொண்டிருக்கூடிய மாலை இரவு மழை பொழிவு, அதாவது வடகடலோர வடவுள் பகுதிகளில் சற்று பரவலாகவும் பிற மாவட்டங்களில் சற்று குறைவாகவும் இருந்தாலும் ஆங்காங்கே மழை பொழிவு 12ஆம் தேதி வரை தொடரும். 10ஆம் தேதி வரை, அதாவது 8ஆம் தேதி வரை வலுவாகவும், 10ஆம் தேதி வரை சற்று வலு குறைந்தும், 12ஆம் தேதி வரை தொடரவும், 12ஆம் தேதிக்கு மேலையும் மழை மறைக்கக்கூடிய வெப்பமான பகுதிகளுக்கு மழை இருந்து கொண்டுதான் இருக்கும். 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும்னு நீண்ட கால அறிக்கையிலே சொல்லிருக்கோம். 10ல இருந்து 15ன்னு சொன்னோம். இப்ப 10ல இருந்து 15 தான், அதே தான். இப்ப 12ல இருந்து 16ன்னு சொல்லி இருக்கிறோம். எப்படியோ நாளை இந்த நாள் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும். உடனடியாக கவலையில் அழிந்து விடாதீர். 16ஆம் தேதிக்கு மேல 18 19ல இருந்து அடுத்த நிகழ்வு வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். நாடெங்குமே நல்ல மழை பொழிவு. இப்ப இருக்கக்கூடிய நம்ம வங்கக்கடல் நிகழ்வு கூட அப்படியே காற்று சுழற்சி கூட வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரைக்கு போய் அங்க போய் காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாகி அப்படியே தீவிரமடைந்து அதாவது வடமாநில நிலப்பகுதிக்குள் நுழைந்து வட மாநிலங்கள்ல மீண்டும் மகாராஷ்டிரா குஜராத்துக்கெல்லாம் மழைப்பிடிப்பை கொடுக்கும் வகையில உள்ளே நகர தொடங்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தென்சீன கடல் நிகழ்வு தாய்லாந்து வளைகுடா பகுதிக்கு வடக்கே வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமா அது வடக்கு வங்கக்கடல் என்பது ஆந்திர பிரதேச கடற்கரைக்கும், வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம் என்று வர தொடங்கும். செப்டம்பர் அக்டோபர் அடிக்கடி நிறைய நிகழ்வுகள் காத்திருக்கு. கண்டிப்பா செப்டம்பர்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கு. அக்டோபர் அதை விட கூடுதல். அக்டோபர் 17 வரைக்கும் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை தான். 18ஆம் தேதிக்கு மேலதான் வடகிழக்கு பருவமழை. ஆக அக்டோபர் மத்திய 15 வரைக்குமே உறுதியான தென்மேற்கு பருவமழை, அதனை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை. அக்டோபரில் பெய்வதே வடகிழக்கு பருவமழை தான் மேலதான் வலுத்து பெய்யும்னு ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். ஆகவே செப்டம்பர் அக்டோபர் நிறைய மழை இருக்கு. இப்ப பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பசலன மழை தொடரும். இன்றைக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும். இடையில ஒரு 4-5 நாள் தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் அதற்கு பிறகு 18ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறும். மாத இறுதியில் மிகவும் வலுப்பெறும். செப்டம்பர் மிகவும் வலுத்திருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவாக தமிழ்நாட்டிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில நிகழ்வு மழையாகவும், அதாவது காற்று சுழற்சி மற்றும் காற்று குவிதல் ஏற்படுத்தி மழைப்பொழிவு ஏற்படுத்தும். மீண்டும் வயநாடு, குடகு உள்ளிட்ட கேரள பகுதிகளுக்கு, கர்நாடக பகுதிகளுக்கு மழைப்பொழிவை இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து கொடுக்க தொடங்கும். மாத இறுதியில கூடுதல் நீர்வரத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அணைகள் கிடைக்கும். செப்டம்பர் அக்டோபர் அதிகம் என்று ஏற்கனவே சொல்வதில் எந்த மாற்றமும் இல்லை. அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்ட 45 நாள் மிக வலுத்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக இறுதி 15 நாள் மிக மிக வலுத்திருக்கும். வடகிழக்கு பருவமழை போலவே நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் அமைந்த தமிழ்நாட்டிற்கும் வடகிழக்கு பருவமழை போல ஒரு மழைப்பொழிவை அக்டோபர் முதல் வார 1ஆம் தேதியிலிருந்து வலுத்து கொடுக்கும். செப்டம்பரிலிருந்தே முற்றிலுமா மாறிடும். அக்டோபர் அதிகம் என்று சொல்கிறேன். அக்டோபர் 18லிருந்து வடகிழக்கு பருவமழையாக அது மாறி தொடக்கத்திலிருந்தே வலுவான மழை, சிறு நிகழ்வும் அதிக மழைன்னு தான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கூட இணைந்திருந்து வானிலை அப்டேட் தெரிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.